ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரூனட் vlog. ஸோ இன்றைக்கி வந்து கீ ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது கூடவே வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் கிரேவிக்கான வீடியோ நான் எடுக்கல, கீ ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் இப்போ வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ்க்கு கீ தேவைப்படும். ஸோ அது கூடவே வந்து முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாதி வெங்காயத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சாதம் வெந்தக்கப்புறமா நம்ம இது மேலே வந்து ஒரு டெக்கார் மாதிரி போடுறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு எடுத்துருங்க. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கரம் மசாலாவோட ஸ்பைசஸ் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணவே இல்லை. அதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஸோ அது இல்லாமலும் நல்லா தான் இருந்தது. பட் அது போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கோன்னு நான் அப்போ ஃபீல் பண்ணேன். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்றதுனால இப்போ தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பட் இந்த டேஸ்ட்டே வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ஸோ வெங்காயம், இஞ்சி கூட பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி ரைஸ் வந்து எடுத்திருக்கீங்களோ 2:3 ரேஷியோவில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இது தண்ணி போகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ தண்ணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு. ஸோ அதுவும் வந்து சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். டாடா பாய்.